நானே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்ட்டு. படி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படின்னு தான் சொன்னேன். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நல்ல மார்க் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து 477 எடுத்தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கல மேக்ஸில் சென்டம் வருவான்னு. A very good morning to all, estimated educators and proud parents, and the most importantly our brilliant winners. It is my absolute pleasure to welcome you all for this momentous occasion where we gather to celebrate outstanding achievements of our 10th and 11th standard toppers. Today we are going to honor the hard work, dedication of these experienced students who have demonstrated a remarkable academic excellence. Your achievements are a testament to our unwavering commitment to learning and your passion for the knowledge. Once again, congratulations to our winners. Winning is not just everything, but the will to win is everything. அடுத்த வாட்டி நீங்கள் வின் பண்ணணும்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் கண்டக்ட் பண்ணுறது எதுக்குன்னா ஒன்றும் போகும்போது பேரண்ட்ஸ்லாம் போய் பேசுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க. அதை 400 மார்க் 500 மேலே யார் யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ அவங்களாம் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ நெக்ஸ்ட் வாட்டி எடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறது. Behind every successful child is a parent who believes in them. To our proud parents, we are salute you. Your great support and guidance and engagement have helped us shape your children into accomplished individuals they are in today. பத்தாம் வகுப்பில் கடந்த ஆண்டில் நடந்த பொதுத் தேர்வில் 485 மதிப்பெண்கள் எடுத்து பிபி அகாடமியில் முதலிடம் பிடித்துள்ளீர்கள். ஆதலால் உங்களுடைய கடின உழைப்பை பாராட்டும் விதமாக 11ஆம் வகுப்பில் கட்டணத் தொகை இல்லாமல் இலவசமாக படிப்பதற்கான சலுகையை பிபி அகாடமி வழங்கியுள்ளது. இச்சலுகையை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி 11ஆம் வகுப்பிலும் நீங்கள் முதலிடம் பிடிக்க வாழ்த்துகிறோம். நானே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்ட்டு. படி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படின்னு தான் சொன்னேன். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நல்ல மார்க் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு நான் எல்லாரையும் இது பண்ணுறேன். எல்லாரும் படிங்க. என்னை பொறுத்தவரையும் எப்படி சொல்கிறது, நம்ம மற்றவங்க முன்னாடி நம்மளை எவன் குறை சொன்னாங்களோ, யார் குறை சொன்னாங்களோ அவங்க முன்னாடிலாம் தைரியமாக நிற்கிறதுக்காகவே படிங்க. நீங்கள் படிக்க மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி படித்து அவங்க மூஞ்சில் காமிக்கிறதுக்காகவே படிங்க. எப்படி சொல்ல, ஹார்ட் ஒர்க் கடைசி நேரத்தில் போட்டால் பத்தாது. ஸ்டார்டிங்ல இருந்தே போடுங்க. ஒன்று நைட்டில் படிங்க, இல்லை காலையில இருந்து படிங்க. நைட்டும் பகலும் படிக்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை படித்தாலும் அதை வந்து உங்கள் மண்டையில் பதிகிற மாதிரி படிங்க. இப்போ படிச்சுட்டு அதை அப்படியே மறக்கிற மாதிரி, இந்த கொஸ்டின் இப்போ படிச்சிட்டோம், இது ரிவிஷன் பண்ண டைமில் நீங்கள் எந்த கொஸ்டின் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும். அது நீங்கள் எவ்வளோ டைம் இருந்தாலும் அப்போ எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க? ரிவிஷன் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு படிக்கிறீங்க? அப்போ அது படிக்காமே இருந்துடலாம்ல. எந்த கொஸ்டின் படித்தாலும் அதை ரிவிஷன் பண்ணுறது எப்படி சொல்ல, ரிவிஷன் பண்ணணும் கண்டிப்பாக. அதை பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதுவே வந்துச்சுனாலும் எழுதலாம். அட்லீஸ்ட் 2 மார்க்கில் இருக்க கொஸ்டினை 5 மார்க்லையாவது எழுதுங்க. நீங்கள் எம்டியாக விடாதீங்க கொஸ்டினை, அவ்வளோதான். everyone. So thank you so much. நீங்கள் எல்லா சில்ட்ரனையும் நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க. இந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் அவங்களும் இதே மாதிரி வாங்கணுன்றதுக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் யுவர் அப்கமிங் பப்ளிக் எக்ஸாமினேஷன். எல்லாம் ஃபியர் இல்லாமல் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே டியூஷனில் படிக்கிறது பத்தாது, பட் வீட்லேயும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளாஸும் சரி அப்புறமும் சரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தயங்காதீங்க, கூச்சப்படாதீங்க, அங்கேயே கேளுங்க. அந்த டவுட்ஸ் சில்லியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு கூச்சமாக இருக்கலாம் கேட்குறதுக்கு.
அதெல்லாம் பார்க்காதீங்க. டியூஷன் வந்ததுக்கு உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஏதாவது கான்செப்ட் புரியலையா அப்பயே எழுந்து கேளுங்க. மெமரைஸ் மட்டும் பண்ணால் பத்தாது. கான்செப்ட் புரிஞ்சு படித்தா தான் உங்களால் 1 மார்க்லாம் அட்டன் பண்ண முடியும். உங்கள் மார்க்ஸை டிசைட் பண்ண போகிறது 1 மார்க்ஸ் தான். டியூஷன் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு கூச்சப்படாமல் டீச்சர்ஸ்ட்டை கேளுங்க. ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அந்த காம்படிட்டிவ் கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாரும் டியூஷன் அனுப்புறது நீங்கள் புரிஞ்சு படிக்கணுன்ற ஒரே ஒரு இதுக்காக தான் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. ஸ்கூலில் புரியாததை இங்கே கேட்டு புரிஞ்சுக்கோங்க. கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் எதுனாலும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க, ஆல் த பெஸ்ட். பப்ளிக் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். பப்ளிக் எக்ஸாம் நினச்சி பயப்பட தேவையில்ல. புக் பேக் தரவாக படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி நிறைய மார்க் எடுத்துருவீங்க. 1 மார்க்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். அழகாக மார்க் 95+ எடுக்கலாம். நான் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும்னு சொல்ல, உட்காந்து படிக்கிறது 2 ஹவர்ஸாக இருந்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். மக்கடிக்கிறோமா புரிஞ்சு படிக்கிறோமான்னு இல்லை, மக்கடிக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் மக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா மக்கடிங்க. சம்ஸ் எல்லாம் தியரியில் வர ஃபார்முலாஸ் தான் சம்ஸ்லேயும் அப்ளை ஆக போகுது. ஸோ ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஒரு தியரி படிக்கலனாலும் இட்ஸ் ஓகே. அது கீழே தான் டெரைவேஷனில் ஃபார்முலா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிங்க. அட்லீஸ்ட் அதுக்கேற்ற மார்க்காவது வரும். எல்லாத்தையும் படிக்கணும்னு சொதப்பிட்டு உட்காராதீங்க. ஒரு தடவை போயிடுச்சா இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் திருப்பி படிங்க. எல்லா டைமுமே மார்க் நல்லா வராது. கம்மியாக இருந்து தான் அதிகமாக போக முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே அதிகமாகிட்டு கீழேயும் விழுவீங்க. அதெல்லாம் நோ ப்ராப்ளம். நல்ல மார்க்னா என்ன சென்டம் தான் எடுக்கணும் அப்படின்னும் இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு 90 எடுக்கணும் அப்படின்னா பப்ளிக்கில் அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ எடுக்கிறா இவ எடுக்கிறா கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் அவங்க அவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு போனாங்க, நீ எவ்வளோ எடுக்க போகிற அப்படின்னு. அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்ச மார்க்கை கண்டிப்பாக ஃபைனலாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் முக்கியம். எப்போ தோணுதோ அப்போ படிச்சிடணும், அப்புறம் போடக்கூடாது. அப்புறம் அதை எடுக்கும் போது நமக்கு தான் போர் இருக்கும். தோன்றும் போது படிச்சிடணும். படிக்கும் போது ஜாலியாக படிக்கணும். ஹோம்ஒர்க் எழுதிங்களா, அதையும் ஜாலியாக ஒரு தடவை மனசில் படிச்சுக்கிட்டே எழுதுங்க. அப்போ தான் மைண்டில் நிற்கும். நீங்கள் படிக்கிற எல்லாமே இதுக்கப்புறம் யூஸ் ஆகும். ஸோ படிக்கிறத கிளியராக படிங்க, அவ்வளோதான். Began every successful child is a parent who believe in them. To our proud parents, we salute you. Your great support and guidance, encouragement have helped shape your children into accomplished individuals. We would like to present a small token of appreciation to our proud parents. வந்து 477 எடுத்தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எதிர்பார்க்கல மேக்ஸில் சென்டம் வருவான்னு. அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். நாங்களும் எஃபர்ட் கொடுத்தோம். ஆனால் அவனோட எஃபர்ட் இல்லாமையும் டியூஷனில் அவனுக்கு கொடுத்த கோச்சிங்னாலே தான் அவனால் வாங்க முடிஞ்சுது. அவன் இந்த வாட்டி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். பட் அது அவன் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களுக்காக உங்களுக்கு தேவைன்ட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் படிக்க முடியும். இல்லைன்னா உங்களால் படிக்கவே முடியாது. அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கலாம் படிக்க முடியாது. நான் படித்து நான் முன்னேறுவேன், நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றி போக முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான். யாருக்காகவும் படிக்காதீங்க, உங்களுக்காக படிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மேக்ஸ் மெட்டீரியல் படித்தா மட்டும் போதும், நீங்கள் சென்டம் எடுத்துடலாம். அதில் கேட்குற சம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கூட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் சார் வந்து எங்ககிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 1 மார்க் எடுத்து தான் நாங்கள் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு ஒவ்வொரு நாள் பிரித்து படிக்க வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு எதுவும் சொல்லணுமா? இந்த வாட்டி எவ்வளோ மார்க் எடுக்கலான்னு இருக்கு? இந்த வாட்டி 570 மேலே எடுக்கலான்னு. நல்லா இருக்குது. அதனாலேயே அவங்க படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 12th வந்துட்டு என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணலாம்னா சொல்ல போகிறோம். எவ்வளோ மார்க்குன்னு எதனா மார்க் வந்து படித்தாலும் வந்துடும். படிக்கிற நேரம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் சிந்தாடி பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
படிக்கிற டைம் படிங்க, விளையாடும்போது விளையாடுங்க. விளையாடுங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ நீங்கள் பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. பட் அதை ஷேர் பண்ணுங்க, டைம் ஷேர் பண்ணுங்க. குடிக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மொத்த நேரத்தையும் அதிலே வேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறது கேளுங்க. கான்சென்ட் பண்ணுறாங்க, ஆனால் பாதி டைவர்ஷன் வந்து மொபைலில் போயிடுறதுனால இன்னும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த டைமையும் கொஞ்சம் அந்த டைமில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் படித்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கு எப்படி, அதான் படிக்கிற டைம் படிக்கணும், விளையாடுற டைம் விளையாடலாம். இப்போ வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து இப்போ நம்ம தெரியலனா அட்டன் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நமக்கு தெரியாத கொஸ்டின் வந்து விட்டு வரதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணால் அது வந்து ஒரு 1/2 மார்க்காச்சும் நம்ம கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின் அரைக்குறையாக தெரிஞ்சுது அப்படின்னா எவ்வளோ தெரிஞ்சோ அதை எழுதிட்டு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டே இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனா நம்ம இன்னும் மார்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் மெட்டீரியல் மட்டும்தான் நான் படித்தேன். எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2-3 தான் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான். இவங்க கொடுத்த அந்த பிங்க் ஷீட் மட்டும் தான் படித்தேன். எக்ஸ்ட்ரா வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து யூடியூப்பில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும், அது மட்டும் தான் படித்தேன். மற்றபடி சிஎஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் கவனிக்கிறது மட்டும் தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ